வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 3 வாரம் கழிச்சு இப்பதான் வீடியோவே எடுக்க போறேன். ஏன் வீடியோ எடுக்க போறேன் என்ன ஏதுன்னு சொல்லி நான் மோட்டோ vlogல கண்டினியூ பண்றேன். ரொம்பவே vlog வந்து த்ரில்லா அண்ட் சஸ்பென்ஸா அண்ட் சேசிங் எல்லாமே கலந்து இருக்கு இந்த vlogல. அது நம்ம சொல்ல வந்துட்டேன். நம்மளோட எம்பி ஃபேமிலி கிஃப்ட் அம்மா நம்ம சில்வர் ப்ளே பட்டன் எல்லாமே ஆணி அடிச்சு அழகா வந்து செவத்துல அப்படியே மாட்டி வச்சிருக்கோம். எனக்கே பார்க்க அழகா இருக்கு. இன்னும் கோல்டு ப்ளே பட்டனுக்கோசம் தான் இந்த இடத்த வச்சிருக்கேன். இப்போதைக்கு போட்டோ வச்சிருக்கேன். இங்க வந்துச்சுன்னா கோல்டு ப்ளே பட்டன் வச்சிருவேன். அது இல்லாமல் எப்படி நம்மளோட ஃபோன் கேமரா சென்சார் வந்து மாற்றிட்டோம். ஐஃபோனில் மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் என்னன்னா 1 லட்சம் வைப்ரேஷனுக்கு அப்புறமா இந்த சென்சார் போயிடும். எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து சேலத்துக்கு நான் ஸ்டாப்பாக ஒரு ஹைவேல பெங்களூர் ரீச் ஆகிட்டேன். ஒரு நான் ஸ்டாப்பாக 4 ஹவர்ஸ் மொபைல் ஹோல்டரில் கேமரா ஃபோன் இருக்குங்களா அதை வச்சு மேப் பார்த்துட்டே வந்தேன். மாமா வந்து மயக்கத்திலே இருந்துச்சு. எனக்கும் தெரியல டக்குன்னு என்னடா இது சென்சார் போயிடும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சரி ஒரு வீடியோ எடுப்போமோன்னு எடுக்கும்போது என்னடா இது புது ஃபில்டராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் சொல்லிச்சு ஃபோன் அங்கே வைக்கக்கூடாதுன்ட்டு. சோகமான கதை. இத்திலோண்டு பொருள் வந்து எவ்வளவு விலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5000 ரூபாய்ங்க. நானே 1 வருஷம் கழிச்சு 5000 ரூபாய் போட்டு இப்பதான் கேமரா சென்சார் பேக் சென்சார் வந்து மாட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்டர்நேஷனல் ரைடு வந்து கிளம்ப போறோம். அது வந்து சர்ப்ரைஸா வச்சிருக்கேன். அது போக போக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மோட்டோ vlogல கண்டினியூ பண்றேன். அது இல்லாம இந்த vlog எதை பத்தின்னு சொன்னல அது வந்து சஸ்பென்ஸ் போகும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஓகே எம்பி நம்ம வீடியோ புதுசா பார்க்குறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து டக்குன்னு வரும். அதெல்லாம் இன்டர்நேஷனல் ஆயிலே வர மாட்டேங்குது. இன்டர்நேஷனல் ரைடு வந்து கிளம்ப போறோம். உங்களோட சப்போர்ட் எப்பயும் இருக்கணும். லடாக் ரைட்ல எப்படி இருந்துச்சு அப்படியே இன்டர்நேஷனல் ரைடுக்கும் அப்படியே மோட்டோ vlogல பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க எம்பி வீட்டில் அங்கே பாருங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஏய் பாட்டை போட்டு ஜஸ்டின் பீபர்னு அது பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எம்பி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்ட போறேன். எங்கடா 390 இருக்க வேண்டிய இடத்துல CD100 இருக்குன்னு தானே பாக்குறீங்க. என்ன பண்றது எம்பி, CD100 தான் நம்மளுக்கு மைலேஜ் தரும் கிங். பாருங்க பாட்டையெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. எங்க ஆபீஸ்ல இருந்த வண்டிங்க நேற்று தான் தெரியும் ஆபீஸ் வண்டின்னு சொல்லிட்டு சும்மாவே நின்று இருந்துச்சா நான் தான் உட்காந்து பெட்ரோல் அடிச்சு இந்த பிளக் எல்லாம் கொஞ்சம் மாட்டி விட்டு வண்டி ரெடி பண்ணிட்டோம். இந்த வண்டியில தான் நம்ம இப்போதைக்கு ரைடு போக போறோம். ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இன்டர்நேஷனல் ரைடுன்னு சொல்லிட்டு என்னடா CD100 காட்டுறேன் தானே பாக்குறீங்க. இருங்க முதல்ல இது போயிட்டு ஆபீஸ்ல நிறுத்திட்டு நான் அங்க ஒரு வண்டி இருக்கு சர்ப்ரைஸா. அது என்ன வண்டின்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெல்லிங் சொன்னா கூட கண்டுபிடிச்சிருவீங்க. இருந்தா நான் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸாவே வச்சிருக்கேன். அது இல்லாம சொல்ல மறந்துட்டேன் எம்பி எதுக்கோசம் போறோன்னு இப்பவே நான் சொல்லிடுறேன். தங்கச்சிக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ் சேர்க்க போறோம். அது வந்து பொறுப்பு வந்து என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அது எங்க போறோம் பாத்தீங்கன்னா சக்தி கைலாஸ். நம்ம எம்பி ஃபேமிலி ஆச்சும் சக்தி கைலாஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் போக போக நான் சொல்கிறேன் என்னென்ன கூத்துன்ட்டு. ஒருத்தங்க காலேஜ் பொண்ணை என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதை தவிர எதிர்மறையை தான் என் தங்கச்சி பண்ணிட்டு இருக்கா. அது என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இருங்க இது வண்டி ஓட்டுறது சூப்பராக தான் இருக்குது. இங்கே கிக்கரு எங்கடா முன்னாடி போகிற? ஓ நியூட்ரல் ஆகலையா? அடுத்த பாட்டு போட்டாலா கயிறை தேய்ச்சி பூச்சோன்ட்டு தங்கச்சிங்க தொல்லை. எம்பி உங்களுக்கு யாராச்சும் தங்கச்சிங்க இந்த மாதிரி தொல்லை தாங்க முடியலையா? உங்களுக்கு இந்த மாதிரி தங்கச்சி யாராச்சும் இருக்காங்களா உங்க வீட்டில்? பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மரண பிரீதியை காட்ட போறேன். அது காலேஜ் போற சம்பவம் இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்படியே இருங்க முதல்ல இது நியூட்ரல் பண்ண முடியும் தெரியாம இது பண்ணிருக்கேன். போக போக நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். கதவை திறந்து மேக்கப் போட்டு எங்க ரெடி ஆயிட்டு எங்க போற? நீங்க எங்கம்மா போற? காலேஜா? ஸ்கூல்ல ஒன்றும் கிளிக்கலன்னு காலேஜ் போற. கையில் என்ன ஐ வாட்ச்லாம் இருக்குது. ஐயோ என்ன எவ்வளோ கூட்டம். இது நியூட்ரல் ஆக மாட்டேங்குதுமா தங்கச்சி. தொங்கலிச்சிமா யாரை பத்தி டப்பா வண்டிக்குள்ள டிராமா. எதை பார்த்து டப்பா வண்டினா? டுபாக்கூர் வண்டி நான் அடிச்சு பிடிச்சேன். வண்டினா எல்லாமே ஒரே வண்டி தான். எங்கடா இது போக மாட்டேங்குது. சரி நான் இப்படியே தள்ளிட்டே போயிடுறேன். நம்ம மாசா எடுத்து வந்ததுக்கு என் தங்கச்சி சொன்ன மாதிரியே தமாசா பண்ணிட்டேன். இது ஒரு வண்டின்னு சொல்லி சொன்னான். இருந்தாலும் உன்னை சப்போர்ட் பண்ணி உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். வண்டியா அப்படின்னு சொல்லி சொன்னவள பாதி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஆபீஸ் போயிட்டு வண்டியை மாத்திடலான்னு பார்த்தா உன்னை நியூட்ரல் பண்றதுக்கு நான் 1/2 மணி நேரமா கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போன்னு பார்த்து ஸ்டார்ட்டும் ஆகாத. ஏதாண்டா ஆச்சு? செத்து போயிட்டியாடா? டேய் உனக்கு ஏற்ற டாக்டர்கிட்ட தான் போய் காட்டணும். ஸ்டார்ட் ஆகி தொலைடா. டேய் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வந்துட்டேன்டா என் வீட்டிலேருந்து. ஏன்டா என்னை சத்தாய்க்கிற? அடோ என்னால் முள்ளடா. டேய் ஆஃபீஸ் வரைக்கும் கூப்பிட்டு போய் விட்டுடுறா. விட்றா போயிட்டு. டேய் டாமி எந்திரி, ஏதாச்சும் ஒன்று சொல்லுடா. எதையும் சொல்லாம நான் என்னடா பண்றது? பெட்ரோல் இருக்குமா? இருங்க எம்பி இந்த டாமி தொங்கி போச்சு. நீ சத்தாய்க்கிற பஸ்ல கூட ஏற விட மாட்டேங்கிறான் எம்பி.
இதே என் 390 இருந்தால் இந்நேரம் பூந்து ஆஃபீஸ்க்கே போயிருப்பேன் 1 நிமிஷத்தில் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில். இப்போன்னு பார்த்தீங்கன்னா எரிச்சல் ஏற்றுறதுக்குனே வரானுங்க இந்த கப்புள்ஸ்காரங்க. ஐயோ போலாம் திரும்ப அவனைய எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்காங்க, நாட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்க, இங்கேயும் நிக்கிறான் பாருங்க. அதுவும் 390 வேறு வச்சிருக்கான். பொண்ணு கூட விட்டுருவேன் நான், 390 வச்சு என்ன வெறுப்பேத்துறானே. டேய் வாடா நம்ம சிங்கக்குட்டி எடுத்துட்டு வருவோம் ஜோயா. அவங்க பாருங்களேன் பெண்டு போட்டு போயிட்டு இருக்கான். சார் அவனுக்கு பெண்டு கூட போட தெரியலங்க. பெண்டுனா எப்படி போடணும்னு தெரியுமா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. பையப்புள்ள பெண்டு போட தெரியாதவெல்லாம் என் முன்னாடி பெண்டு போட்டு காட்டிட்டு போறானே. மானம் ரோசம் எதுவுமே இல்லை. சரி என்ன பண்ணுறது, நல்லா இருப்பா நல்லா இரு. பொண்ணை உக்கரைச்சி ஜாலியாக போகிறான். நம்மளுக்கும் இருக்குது அவரு. ஐயா அண்ணா சாரிங்கண்ணா நவருன்னு உங்களை திட்டல, இந்த வண்டியை சொன்னேன். நவருங்க முதல்ல ஆஃபீஸில் போய் உன்னை கரை சேர்க்கிறேன்டா. டேய் முதல்ல உன்னை கரை சேர்த்துட்டு என் வண்டியை எடுத்துக்கிறேன்டா. நீ வச்சு காசு மிச்சம் பண்ணலாம், சரி பெட்ரோல் மிச்சமாகும். 60 கிலோமீட்டர்லாம் தருவேன்னு சொன்னாங்கடா, எல்லாம் பொய்யா? 60 கிலோமீட்டர் மைலேஜ் தருவேன்னு சொன்னாங்க, எல்லாம் பொய்யாடா. இங்கே பாருங்க ஒத்த மிரரை வச்சுட்டு லெஃப்ட் ரைட்டு கூட இதில் தான் பார்க்குறதா இருக்குது. ஒத்த மிரரில் நம்ம 390 மிரர் இல்லைனாலும் நம்ம பார்க்கவே மாட்டோம் மிரரை. நாம் ஸ்ட்ரைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு போயிடுவோம். ஐயோ வண்டி திணறுது. வந்துட்டோம் ஆஃபீஸ் வந்துட்டோம். ஏய் என்ன ஆஃபீஸில் எத்தனை போலீஸ் வண்டி நிற்கிது? ஐயோ சம்திங் அங்கே இங்கேயும் ஒரு போலீஸ் நிற்கிது. 3 ஸ்டார் போட்ட போலீஸ். சந்தோஷண்ணா வண்டி நின்று போச்சுண்ணா. பெட்ரோல்லாம் இருக்கு. கீர் போட்டா பக்கத்து வீட்டு வரைக்கும் கேட்குது கீரு. Run. தங்கச்சி வா காலேஜ் போலாம் வாமா என் தங்கமே இல்லையே இங்க வா தங்க புள்ள. ஜாடு கட்டா விளக்கமாரின்னு சொல்லி உருதுல சொல்றாங்க. ஜாடு கட்டாமா விளக்கமாரி உருது. நம்ம படிக்க போலாமா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன படிக்க போற சொல்லு. அம்மா நான் ஒரு காமெடி ஒன்று வச்சிருக்கேன். இங்க பாருங்க வாங்க ஒன்று கேளுங்க சீக்கிரம் வாங்க. வாங்க நீங்க யார் வீட்டும் கச்சரா இருந்ததே இல்லை. கச்சரானா குப்பை தாங்க கச்சரான்னு சொல்லுவாங்க. அம்மா நம்ம தங்கச்சி என்ன கோர்ஸ், நீங்க வந்து என்ன கோர்ஸ் சேர்க்க போறேன்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்கணும். தங்கச்சி என்ன கோர்ஸ் சேர்க்க போறேன்னு சொல்லி கேளுங்க. என்ன கோர்ஸ் சேர்க்க போறேன்? அதுக்கே ஆக்டிங் அப்படினா நான் நல்லா தெளிவா பேசுறேன். என்ன கோர்ஸ் சேர்க்க போறேன்? திட்டது மட்டும் நல்லா வாய்க்கு அது நல்லா வருமே. சொல்றேன் எங்க அம்மா ஆஸ்கர் அவார்ட் கொடுத்துருங்க ப்ளீஸ். நான் முடியல. எங்க அம்மாக்கு ஆஸ்கர் அவார்ட் கொடுத்துருங்க. ஆக்டிங்ல அவங்க இது பண்ணாங்க. கேளுங்க. என்ன கோர்ஸ் சேர்க்க போறீங்க? சாபா சார் முட்டகோஸ். லூசுரா லூஸ் இல்லனே மென்டல். இது சொல்லதான் நீங்க கேட்டீங்களா? சொல்லல நான் கேமரா ஆன் பண்ணேன். ஆமா சார் சாஹின் பானு. ஆமா சாஹின் பானு பேட்டி. சாபா சார் சரி சாபா. சரிங்களா? ஓகே ஓகே. இதுக்கப்புறம் வந்து தங்கச்சி ஒரு சர்ப்ரைஸ் வந்து வெளில காத்து கொண்டு இருக்கிறது. அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியல. இன்னைக்கு தங்கச்சியோட திமிரு பின்னாடி எல்லாத்தையும் நம்ம அடக்க போறோம். என்ன தங்கச்சி ரெடியா? உனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. அம்மா தெரிஞ்சா அம்மா ஷாக் ஆயிடுவாங்க. நீ வராத. நீ எதுக்கு வர? நான் உன் தங்கச்சி தான். உன் தங்கச்சின்றேன். தங்கச்சி நான் காலேஜ் சேர்க்க. தங்கச்சிக்கு நம்ம என்ன கோட் வேற வச்சிருக்கோம்? தொங்கலச்சி. நாங்க வந்து தொங்கலச்சி. நான் வந்து தொங்கலெண்ணெய். நொங்கெண்ணவா? நொங்கலெண்ணெய். கை வலிக்குது ரொம்ப கேமரா தூக்கிட்டு இருக்கோம்ல. இதுக்கு நிமிஷமா தான் தூக்கிட்டு இருக்கோம். ஐயோ நான் பிளாக் பண்ணிட்டு இருக்கேம்மா. 5 நிமிஷம் 7 நிமிஷம் இப்போ போயிட்டு. ஐயோ அது கொடுமை. நான் சொல்றேன் காலேருந்து எங்கள் அம்மா சோறு போடாமல் காலேஜ் போய் சேர்த்து இது வரைக்கும் நான் தண்ணி தான் குடிச்சிருக்கேன். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகும். 12 இப்போதான் 10 நிமிஷம் லேட்டாக போன பரவாயில்லையா? ஓகே சோறு ரெடி. சோறு சாப்பிட்டா அண்ணா மைக் மட்டும் கீழே வந்து யார் காப்பாற்றல? செத்தாலும் பிரச்சனை இல்லை. இவளை காலேஜ் சேர்க்கறது தான் பிரச்சனைன்றான். சார் என்ன தங்கச்சி இந்த மாதிரி தங்கச்சி உங்கள் வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த தங்கச்சி வேணும், எனக்கு நல்ல தங்கச்சியாக கொடுங்க. இந்த தங்கச்சி வேணும்னா சொல்லுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் வந்து இந்த தங்கச்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஓகே எம்பி மோட்டோ vlog பார்க்கலாம். இதுங்க சர்ப்ரைஸ். எம்பி சோகமான நிலைமை வந்துருச்சு. எவ்வளோ நேரமா ஆஃபீஸ்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து vlog பண்ணது ரெக்கார்டே ஆகலைங்க. மைக் என்னன்னு சொதப்பிடுச்சு. மனசு கஷ்டமாயிடுச்சு. இதில் 2 பேர் இழுக்கிறாங்க வேற. எங்கள் சந்தோஷம் எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம். என் தங்கச்சி புன்னகை பாருங்க அப்படியே. இங்கே வருத்தப்பட்டுருங்க. வருத்தப்பட ஊட்டிட்டு இருக்குது அம்மா. சரி விடுங்க, போகும்போது அப்படியே vlog வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி தங்கச்சி கிளம்புவோமா? ஆன்னு சொல்லு. இல்லை ஊன்னு சொல்லு. ஊன்னு சொல்லு. சரி ஓகே எம்பி. இதுக்கப்புறம் கீழே போய் சர்ப்ரைஸ் பார்ப்போம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இத்தனை நாள் கழிச்சு vlog பண்றேன். அங்க ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் பொய். வாயை திறந்தா எம்பி உங்களுக்கு தெரியும். ஏன்னா முன்ன வீடியோலயும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதே ரெக்கார்ட் ஆகலைங்க. ஐயோ இங்கே சோகமா இருக்கு. சரி போய் ஞாபகப்படுறது போடி. சரி போகும்போது அப்படியே நான் கண்டினியூ பண்றேன். எம்பி தங்கச்சி உனக்கு தொங்கச்சி தங்கச்சினே வந்து தங்கச்சி முன்னாடி போ. ஓடு சுறுசுறுப்பா போ. காலேஜ் போய் சேர போறோம். ஒரு சுறுசுறுப்பே இல்லை. உன்னோட ட்ரீம் காலேஜ் 4 வருஷம் அங்கதான் குப்பை கொட்ட போற. 3 வருஷம் தானா? நீ முதல்ல என்ன படிக்கிறேன்னு இன்னும் சொல்ல. நம்ம ஜோயால தான் போறோம் தங்கச்சி. ஆக்சுவலாக சொல்லணும் ஜோயால போல 10 தான் போறோம். இருக்கா வண்டி? என்ன சிரிக்கிற? ஹெச்ஆர் மாமா வண்டி தான். வா வா, கடன் வாங்கி தந்திருக்கேன். இன்னைக்கு தங்கச்சியை நான் பழி வாங்க போறேன். என்ன ரெடியா? பழி வாங்க. ஓகே எம்பி, இதுக்கப்புறம் நம்ம மோட்டோ vlogல பார்க்கலாம். ஹலோ எம்பி கேக்குதா? நம்ம இவ்வளோ நாள் vlog பண்ணிட்டு வந்தது டக்குன்னு நம்ம இது வந்து மைக் கேட்கவே இல்லை. ரொம்ப வருத்தமான செயல் தான். ஆனால் தங்கச்சிக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏமா இருங்க, இதே கேட்குதா என்னன்னு தெரியல. இருங்க செக் பண்ணிக்கிறேன். இருங்க எம்பி. நம்ம தங்கச்சியே போகலாமா காலேஜுக்கு? எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எம்பி சக்தி கைலாஸ் தான் போக போகிறோம். நம்ம சக்தி கைலாஸில் யாராச்சும் நம்ம எம்பி ஃபேமிலி இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ யாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. அங்கே தான் படிக்க போகிறா. 3 வருஷம் குப்பை கொட்ட போறியா? ஒரு 3 வருஷத்தில் 1 வருஷம் ஆச்சும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அவரே தேறிடுவா. ஏய் என்னம்மா இது? இதுவா? ஸ்ரீ சக்தி கைலாஸ் உமன்ஸ் காலேஜ். உனக்கோசம் தான் தேடி வச்சேன். இங்கேருந்து 20 நிமிஷம் ஃபோட்டோ பார்ப்போம். ஓ மை காட், பெரிய காலேஜா இது? என்ன ரூம்லாம் போட்டு தராங்களா? ஏய் புகழண்ணா வந்திருக்காரா? இந்த டைரக்ஷன் நீ தான். இப்போ கூகுள் மேப்பை பார்த்து சொல்லணும். ஒழுங்காக சொல்லணும். ஏய் ஒழுங்காக சொல்லு, இல்லைன்னா போக முடியாது. 10 hour எடுத்தாலே கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்குது. என்ன பதறுதா? என்ன சிங்கம் உருமுற மாதிரி இருக்குதா? பத்திரமா பிடிச்சிக்கோ. இப்படி தான் பண்ணுவேன். போகிற வழியில் வீலிங் பண்ணுவேன். இருங்க முதல்ல கண்ணாடி எடுத்து விட்டுப்போம். இன்றைக்கி உன் வண்டி எடுத்துகிட்டு வந்ததே, கடன் வாங்கிட்டு வந்ததே உன்னை சாவடிக்க தான். அண்ணன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறல்ல. இதுக்கப்புறம் நீ கேட்கலன்னா இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு வந்து நீ ரவுண்டு கூட்டு போவேன். இந்த பிரபஞ்சத்தில் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏய் மேப் பார்த்து சொல்லுமா வழிய. நேராவா? லெஃப்டா? கரெக்டாக தெரியுமா? சரி எடுத்துட்டேன். அழுகாத இருங்க எம்பி. கொஞ்சம் சூப்பர் பைக் இருந்தாலே நம்ம இந்த கான்சன்ட்ரேட் ஃபுல்லாகவே சூப்பர் பைக் ஓட்டுறதுல தான் இருக்கும். அதனால் இருங்க. காலேஜ் போயிட்டு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வருது. இங்கேருந்து போயிட்டு நான் உனக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். போன வாட்டியே அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து ஓடி வந்தேங்க. அது சரியான vlog இருந்துச்சு. எங்கள் அப்பா எட்டி பார்த்தாரு. வண்டி ஸ்டார்ட் ஆனோன்னா எங்கடா போகிற, சுத்த போறியாடா, தங்கச்சி போய் சேர்க்கிற வழியே போடுற அப்படின்லாம் கத்துனாரு. சே அந்த vlog எல்லாம் மைக் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. எனக்குன்னு பாருங்கள் இப்படி வர சோதனை. சே யாருக்குமே இந்த மாதிரி சோதனை வரக்கூடாதுங்க. சோதனை தான் சாதனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் எது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. ஏய் பத்திரமா பிடிடி. இது வேறு காலம் மாடு மாதிரி இருக்குது. திருப்புறதுக்கே இது ஆகுது. இப்போ வழி பப்ளிக் ரியாக்ஷன் கிடைக்கும் போலையே. நாம் இங்கே பப்ளிக் ரியாக்ஷன் கிரியேட் பண்ணால் நம்மளை போட்டுருவாங்க. இங்கே திரும்புறது லெஃப்ட்லையா? ஏய் அது காய்கறிமா. மார்க்கெட்டுக்குள்ளெல்லாம் போக முடியாதுமா. காய்கறி வாங்க கூப்பிட்டு போகிறாங்க. ஐயோ பெட்ரோல் அடிக்கல. 10 இருக்குது. மாமா 200 அடித்து வச்சுருந்துச்சு. அதுலேயே ஓட்டிகிட்டு இருக்கோம். போகும்போது அடிச்சுட்டு போயிடுவோம். இதான் கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் எம்பி இருக்கணும். பப்ளிக் பிளேஸ், பப்ளிக்கை நம்ம வந்து
டிஃபென்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாகவே போவோம். இங்கே வேற வெயில் கொளுத்துது எம்பி. உங்கள் ஊர்லலாம் வெயில் இந்த மாதிரி கொளுத்துதா என்ன? சரியான கொளுத்து. அங்கே பாருங்கள், சூப்பர் பைக்னால் அதுதான். பசங்களை திரும்பி வச்சிடணுங்க, திரும்ப வச்சிடணும். அது சவுண்டு கேட்டோன்னு பசங்க ஒரு கிரேஸ் மாதிரி திரும்பி பார்ப்பாங்க ஒரு செகண்டு. பசங்களை மட்டும்தான் திரும்ப வைக்குதுன்னு பார்த்தா போலீஸ் அண்ணாவையும் திரும்ப வைக்குது. அது ஒரு தவறான செயல். அதை திரும்ப வைக்கவே கூடாது. திரும்ப வச்சா நம்மளை திரும்ப வச்சிடுறாரு போலீஸ் அண்ணா. அவர் டியூட்டி அவர் செய்கிறாரு கரெக்டாக. அது அவருக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. என்ன பண்ணுறது? இந்த மாதிரி வண்டி எதுக்கு அப்போ இம்போர்ட் பண்ணணும்? உன்னை கடத்திடலாம் போல. உன்னை காலேஜ் சேர்க்க போகிறேன். இந்த சக்தி கலர்ஸ் காலேஜ் எங்கே தான் இருக்குன்னு இன்றைக்கி பார்க்காம விட மாட்டேன்டா. அது வேறு உமன்ஸ் காலேஜ் வேறு. அண்ணனை சேர்க்க விட மாட்டாங்க, உள்ளே விட மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா, நீ தாண்டா மூத்த தலைவன், நீ தாண்டா என்னோட தலைவன், போய் சேர்த்து வச்சுட்டு வாடா அப்படின்ட்டாங்க எங்கள் அப்பா. சரி, அப்பா எவ்வளோ பில்டப் விட்றாரு, நம்மளோட இதை நம்மளே காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு பொஸ்க்குன்னு தங்கச்சி சேர்க்க வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் தங்கச்சிக்கு இருக்குது வெயிட்டு. தங்கச்சி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது தங்கச்சி தான் சொன்னேன். ஏன்னா முன்னே நான் தான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணேன். என்னன்னு தெரியாமல் நானே ஃபில்அப் பண்ணேன். அவளும் அதே மாதிரி ஃபில்அப் பண்ணிட்டோம். அப்போ தான் தெரியும். எனக்கெல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாதுன்றா. நான் அங்கே போய்ட்டு, சார் அண்ணனுக்கு படிக்க தெரியல சார், படிப்பு வராதனால தான் தங்கச்சியை நான் சேர்க்க விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாவு போட்டு தங்கச்சியை ஃபில் பண்ண வைக்கணும். எப்போ கற்றுக்கிறது? எல்லாத்தையும் கற்றுக்கணும். பயந்துகிட்டே இருந்தாலும் வாழ்க்கையில் ஓட முடியாதுங்க. பயம் இல்லாமல் வாழை கற்றுக்கணும். கிண்டிகிட்டு இருக்க இதுதானே தெரியல. இது வந்து 19 கிஸ்ட்டு 2K கிஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது. நான் ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் இது 5 ரூபாய்க்கு 6 தருவாங்க. இது புளி வேணுமா? இந்த வச்சுக்கோ, ஒன்று தான் தருவேன், ஒன்று எனக்கு. இது நல்லா இருக்கும் எம்பி. இப்போலாம் இது கிடைக்கிறதே ஒரு அது அபூர்வமாக இருக்குது. இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது எம்பி. ஓகேண்ணா சூப்பரா, சவுண்ட் சூப்பரா. ஓகே ஓகே ஓகே. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கார் அண்ணன் குசும்புக்காராக தான் இருக்கார். அம்மா நீ வழியை சொல்லுமா, இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஓகே கட்டு. தங்கச்சி நீ படிக்க போகிற காலேஜ் அதுதான். கிளாஸில் போய் உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டேன். காலேஜ் விசிட் பண்ணி தங்கச்சி வந்து சுற்றி பார்க்கணும். காலேஜில் ப்ளே கிரவுண்ட் இருக்கா, இது இருக்கா, ஐவி இருக்கான்னு போய் கேட்குறேன். என்னடா என்ன கோர்ஸ் இருக்குது புரியும், அந்த கோர்ஸை பற்றி கேளுமான்னா ஐவி இருக்கா, டூர் கூட்டு போவீங்களா, அது இருக்கா, ரேக்கிங் இருக்கா, இது இருக்கான்னு கேட்குறா. நம்ம மைக் வந்து கொஞ்சம் மக்கப் பண்ணிட்டுங்க. இந்த மைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மைக் வந்து சேஞ்ச் பண்ணணும். என்னன்னு தெரியல, ஆனால் மைக் எடுக்க முடியல. அதனால தான் நம்ம விலாக் வந்து ஃபோன்லேயே முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இது வர போகிறோம். இதோட நம்ம விலாக் வந்து நம்ம என் பண்ண போகிறோம். பார்த்துக்கணும். 2 வார்த்தைகள் ஜூஸ் வாங்கிட்டா. 2 வார்த்தைகள் சொன்னா ஜூஸ் வாங்கி கொடுன்னு கேட்கக்கூடாது. ஜிபே இல்லை. பால் ஊட்டி, தேர் ஊட்டி, இந்த ஊட்டி, ஏதோ ஊட்டி, ஏற்காடு ஊட்டி, எல்லாம் ஊட்டி. என் காசெல்லாம் கொடைக்கானல் ஊட்டி. என் காசெல்லாம் அழிஞ்சு போச்சு எம்பி. இப்போன்னு பார்த்து என்கிட்ட கேட்குறேன். என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சொத்து நீதாம்மா, தங்கச்சி சொத்து தான். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மனசு அணிஞ்சிட்டா. ஓகே இப்போ இதோட இந்த விலாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அம்மாட்ட போயிட்டு தங்கச்சி சேர்ந்துட்டேம்மா, 2000 ரூபா கொடுத்து சேர்த்து வச்சுருக்கோம். டொனேஷன் கேட்க போகிறாங்க. அதில் பார்ப்போம். நல்லா படித்து மார்க் எடுக்கணும். டொனேஷன் கிடையாது. மார்க் எவ்வளோ எடுப்பேன்னு கேட்டால் இங்கிலீஷில் வந்து 1 மார்க் ரொம்ப இங்கிலீஷில் வந்து 1 மார்க் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் இங்கிலீஷ் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சுன்னு. அப்படி எங்க டஃப்பு நம்ம பார்க்காத டஃப்புங்களா? 1 மார்க்ஸ் இங்கே பாருங்க, டஃப்புலாம் எதுவும் இல்லைங்க. அக்கா புக்கா எங்கள் அமராவளி காங்கி போனால் கிச்சான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று டச் பண்ணிட்டு ஆர்ட் போடணும். கடவுள் புண்ணியத்தில் கடவுள் நம்மளுக்கு பாஸ் பண்ணி விட்டுருவாரு. அதே மாதிரி போகணும். ஓகே இப்போ எங்கள் அம்மா வேறு கால் பண்ணிட்டே இருக்காங்க விடாமல். இதோட நான் விளாக் முடிச்சுக்கிறேன். அப்படியே தங்கச்சிக்கு ஏதோ ஜூஸ் வாங்கி வருவோம்மா, வாங்கி கொடுக்கலாம்மா பார்ப்போம். ஓகே எம்பி பாய். மறக்காம நம்ம வீடியோ வச்சு புதுசாக பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுருங்க. லவ் யூ எம்பி பாய். டாட்டா சொல்லு. டாட்டா எம்பி. டாடா எம்பி. சரங்கே ஸ்லாங்கி பாருங்கம்மா. ஆஜிராவை சேர்த்திட்டேன். எங்கே கெடு டோக்கன் எடுத்து கொடுது. சேர்ந்துட்டல அந்த டோக்கன் காட்டு. இந்த டோக்கன் 2000 ரூபா. எங்கே அது காணும்? இந்த டோக்கன் 2 ரூபாம்மா. ஆஜிரா பானு சேர்ந்துருக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னோட கடமையை நான் செஞ்சிட்டேன். உன்னோட கடமை என்ன? என்ன படிக்கிறது இல்லையா? ஏபிசிடியா? நாங்கள் 2 பேரும் வெயிலில் பாரு காஞ்சிட்டு கருவடாயிமா. கருவடாயி ஒரு ஜிபே 100 ரூபா அனுப்பிச்சோன்னா கஞ்ச பீஸ் நிறையா இருக்கீங்க. நீங்கள் 100 ரூபா கூட அனுப்பிச்சிட மாட்டீங்க. ஜூஸ் கூட வாங்க முடியல. அங்கே பாரு, நான் காலேருந்து சாப்பிடாம பாரு. தங்கச்சி பாரு
எவ்வளவு வெயில் தெரியும், காலில் வெயில் அடிக்குது. ஐயோ என்ன வெயில், காலெல்லாம் கருப்பாயிடுச்சு. ஏதாவது சொல்றியா? நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன். ரொம்ப தேங்க்யூ. ம், ரொம்ப நன்றி. அங்க பார்த்து ஆடியன்ஸ்ட பார்த்து சொல்லு. உன்னை பார்த்து தான் சொல்லுவேன். தேங்க்யூ. நீ தான் போய் சேர்த்துனே, உனக்கு தான் தேங்க்யூ. ஏதாச்சும் கூட எனக்கு ஜூஸ் போட்டு தரேன். யூஸ் போட்டு தரீங்களா? எல்லாமே இருக்கு. ஓகே. ஜூஸ் எல்லாமே இருக்குது. அது இல்லாம ரம்ஜான் ஆரம்பிக்க போகுதுல, எல்லாரும் நோன்பு இருங்க. ஓகே எம்பி, நோன்பு இருங்க. என்ன சொல்லுங்க, ரம்ஜான் எது சொல்லுவாங்க, சொல்லுங்க. என்ன சொல்றது? ரம்ஜான் வாழ்த்துக்கள். ரம்ஜான் அட்வான்ஸ் ரம்ஜான் முபாரக் எம்பி. ஓகே பி பாய். சூப்பர் பைக்ல எப்படி ரவுண்ட் அடிச்சு ஹைவேல போய் ஓட்டோமே. ஓபா முள்ளடா சாமி. உனக்கு ஒரு கும்பிடு, வண்டிக்கு ஒரு கும்பிடு. என் வண்டி இல்ல, எங்க மாமா வண்டி. அப்ப யாரோ வண்டி. என்னால முடியல, என்னால முடியல. எவ்வளவு ஸ்பீட் தெரியுமா மம்மி போன? நீயே கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு ஸ்பீட் தெரியுமா போன? எவ்வளவு போன? தெரியல. இவ்வளவு தெரியல. காத்துல பறந்துருப்பா தெரியுமா? துப்புன்றா. நான் போய் உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன். ஒரே 2 லாரி வந்துருச்சு. ரொம்ப ஜாலியா அப்படின்ட்டு உள்ள பூந்தானா இல்லையா? கொடுமை பண்ணாத. எனக்கு எல்லாம் கரண்டுச்சு போடவே. இந்த மாதிரி ரிஸ்க் போற வேகத்துக்கு கொஞ்சம் மெதுவாக தான் எப்படி போனேன். ஒரு 150 170 180 அந்த மாதிரி தான் போனேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் வேற பிடிச்சிட்டு இருந்தான், அதனால பறந்து போய் வந்துருப்பா. ஓகே பாய் பாய். ஓகே பாய் டாடா.